இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 12:12 நம்பிக்கையில சந்தோஷமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Rejoice in hope. நம்பிக்கையில சந்தோஷமாய் நீங்கள் இருங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை நினைச்சு சந்தோஷப்படுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களை, கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அந்த கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை. அந்த கர்த்தரை சுமப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த கர்த்தரினுடைய பாடுகளை மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த கர்த்தர் எனக்கு சந்தோஷமான வாழ்வை தருவார் என்ற நம்பிக்கை. அந்த கர்த்தர் என்னுடைய பாதைகளை செவைப்படுத்துவார் என்ற நம்பிக்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை நம்பிக்கையில தானே போகுது. அன்பான குடும்பத்தின் மக்களை, நமது நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மீது இருக்கிறது. ஆண்டவர் என்னுடைய குறைகள் எல்லாவற்றும் நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கை. இதான் நமது நம்பிக்கை. எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், என் கடன் பிரச்சனை மாறும், என்னுடைய சுகவீனங்கள் மறையும், எனக்கு பாடுகள் நீங்கும், நான் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை எல்லாம் மாறி எனக்கு நீதியை கற்றுத் தருவார் என்ற நம்பிக்கை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருங்க. அந்த நம்பிக்கை நினைத்து கொண்டே சந்தோஷமாய் நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நம்பிக்கை கொடுத்த இந்த ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய நாள் வரும் என்ற அந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்துல நமது சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நெகட்டிவா மாறிடக்கூடாது. ஐயோ என்னால முடியாது, நான் அழிஞ்சிருவேன், நான் செத்துருவேன், நான் கஷ்டப்பட்டுருவேன், நான் அழிந்து போயிருவேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பட்சத்துல கர்த்தர் என்னை விடுவிப்பார், வழி நடத்துவார், பலப்படுத்துவார், என்னை சுமந்து கொள்வார், என்னையும் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு தேவை. இந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்கின்ற பொழுது இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். காலேபும் யோசுவாவும் நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தாங்க. மற்ற 10 பேர் துர்ச்செய்தி அறிவித்தாங்க. ஆனால் இந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருந்த இந்த இருவருடைய வார்த்தை தான் நிறைவேறியது. கர்த்தர் அவர்களுக்கு இந்த வைத்த திட்டத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு நமக்கு குறித்த ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கென்றும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதுங்கள். நிச்சயமாய் நமது நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்கும்போது இந்த நம்பிக்கையை நமது வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இன்னைக்கு செய்ய போறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. நம்பிக்கையில சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டவர், எங்களுக்கு என்று வைக்கப்பட்ட நம்பிக்கையில சோர்ந்து போய்விடாதபடி நம்பிக்கையோடு சந்தோஷமாய் உமக்கென்று நிலைத்து நிற்க பிறந்தார். எங்க வாழ்க்கை நிச்சயமாய் நீர் நினைவு கூற போறீங்க, ஆசீர்வதிக்க போறீங்க என்று நம்புகிறோம். உங்களுடைய கரம் எங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.